ஒரு கல்யாணமான ப்ரொஃபஸரு அவங்க டியூஷனுக்கு வர ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறாரு. அதனாலேயே அவங்க கிட்ட தப்பாவும் நடந்துக்கிறாரு. அவர்கிட்டேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே கிளுகிளுப்பா சொல்லக்கூடிய படம் தான் 2011 ரிலீஸ் ஆன அநாகரிகம். இந்த படத்துக்கு அநாகரிகம்னு பேர் வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனச நாகரிகத்தை விட்டுட்டு அநாகரிக செயலை செய்யறதுனால என்னெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதோட இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா போகும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ரகு. இவர் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு. இவரு இப்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிருப்பாரு. இவர் எதனால இந்த மாதிரி ஆனாரு அப்படின்ற மாதிரி இப்ப நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்ப ரகுவோட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து காமிக்கிறாங்க. அவர் ஒய்ஃப் மஞ்சுவும் அங்கிருந்து பால் எடுத்துட்டு ரூம்குள்ள வராங்க. வந்து பார்த்தா ரகுவும் அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பார்த்து சிரிச்சுட்டு இப்ப ரகுவை கூப்பிடுறாங்க. ரகுவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கை கால்லாம் லாக் ஆகி நடக்க முடியாம நடந்து வராரு. இப்ப மஞ்சுவும் ரகுக்கு பால் எடுத்து கொடுக்குறாங்க. அவரால் அதை கூட தூக்கி குடிக்க முடியல. இப்ப மஞ்சு கிட்ட கொடுக்குறாரு. மஞ்சுவும் அவர் எப்படி குடிச்சாரோ அதே மாதிரி குடிச்சு கிண்டல் பண்ணி காமிக்கிறாங்க. மஞ்சுவும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரகுவும் மஞ்சுவோட சேரியை கயிட்ட முடியாம கட்டிட்டு இருக்காரு. மஞ்சுவும் அதை பார்த்துட்டு அவங்களே அவங்க சேரியை அவுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அவரும் சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மஞ்சுவும் திரும்பி உட்காந்து வெயிட் பண்றாங்க. ரகுவும் அவங்களோட ஜாக்கெட்டை கைட்ட ட்ரை பண்றாரு. பார்த்தா அவர் கை லாக் ஆயிருக்கிறதுனால அவரால் முடியல. உடனே அவரும் சொல்றாரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே ஃபிளாப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க அதை நீங்க மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நானும் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரகுவை கட்டி பிடிக்கிறாங்க. அவர் பாடி ஏற்கனவே லாக் ஆயிருக்கிறதுனால அவரும் வலி தாங்க முடியாம கத்துறாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க நீங்க கத்துறதுனால என்னதான் வெளில தப்பா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரகுவை படுக்க வச்சு அவங்களும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரகுவும் லைட் ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க எனக்கு அதிக வெளிச்சம் இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எக்ஸ்ட்ரா லைட்டா ஆன் பண்றாங்க. இப்ப மஞ்சுக்கும் ரகுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. இப்ப மஞ்சுவும் ரகுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா சந்தோஷமா அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்யூன்யமா இருக்கிறாங்க. அடுத்த சீன்ல மஞ்சுவும் அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வந்து ரகு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவ பேர் தான் ரங்கநாயகி. இவளுக்கு செமினார் கிளாஸஸ் இருக்கு, அதனால ஒரு வாரம் நம்ம வீட்டுல தான் தங்க போறா அப்படின்ற மாதிரி ரகு கிட்ட சொல்றாங்க. ரகுவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ரங்கநாயகியும் ரகுவை பார்த்துட்டு ப்ரொஃபஸர்னு சொன்னா பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இப்ப ரங்கநாயகிக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி என்ன எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அவங்களும் நான் என் ஃப்ரெண்டு மஞ்சு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க. அதுக்கு மஞ்சுவும் கேட்குறாங்க உன் ஹஸ்பண்ட் உன் மேலே இவ்வளோ கேர் பண்ணுவாரா, நீ உட்காந்தா ஃபோன் பண்ணுறாரு நின்னா ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்பவே கேர் பண்ணுவார், அதுவும் நான் இல்லைனா இருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரங்கநாயகியும் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோட நாமம் வருது. அவங்க கூட சந்தோஷமா இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஹஸ்பண்டும் இப்போ இவங்க கூட சந்தோஷமா இருக்கும் போது அவரால் சுத்தமாக முடியாது. உடனே அவரும் ரங்கநாயகி மேலே பழிய தூக்கி போடுவார். அது ரங்கநாயகியும் என் மேலே பிரச்சனை இருக்கா, உங்கள் மேலே தான் பிரச்சனை இருக்கு, நீங்கள் போய் முதல்ல டாக்டரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ரங்கநாயகி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காலில் ஒரு தழும்பை பார்க்குறாங்க. தழும்பை பார்த்தோன்னா திரும்பி ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா உங்களால் தான் எதுவும் முடியல அப்படின்ற மாதிரி, அதை மனசில் வச்சுக்கிட்டு அவரும் இப்போ இவங்க கூட சந்தோஷமா இருக்கும் போது சூடு வச்சிடறாரு தொடையில. அதை நினச்சி இப்போ இவங்க திடீர்னு ஷாக் ஆகுறாங்க. இப்போ மஞ்சுவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. ரங்கநாயகியும் மஞ்சுவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மஞ்சுவும் ரகுவை கூப்பிட்டு சொல்கிறாங்க மதியானம் நீங்கள் வெளில சாப்பிடக்கூடாது, ரங்கநாயகியும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவா, மதியானம் வீட்டிலே சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரகுவும் சொல்கிறாரு ஏன் இன்னைக்கு லீவ் போட வேண்டியதானே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்கிறாங்க உங்கள் காலேஜ் லீவுனா நான் எப்படி லீவ் போட முடியும், எனக்கு ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு ரங்கநாயகியும் கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரகுவும் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லீவ் போட சொன்னால் கூட லீவ் போட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க நம்ம எதை நினச்சாலும் உடனே நடத்திடணும், இல்லைனா மாசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இவரும் என்ன சொல்கிறது தெரியாமல் இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. ரங்கநாயகியும் இப்போ செமினார் போகிறதுக்காக அவங்க சேரியை கைட்டி இப்போ அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் ரகுவும் இப்போ அந்த ரூம்குள்ளே வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே அவரும் சாரி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அதுக்கு ரங்கநாயகியும் ஒன்றும் இல்லை நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரகுவும் இல்லை நீங்கள் அயன் பண்ணிட்டு தாங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளில போகிறாரு. அப்போ ரங்கநாயகி ரகுவை கூப்பிட்டு உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரகுவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ரங்கநாயகி சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கு தாம்பத்தியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் ஃபேமிலி டாக்டர் அவரால் ஒன்றும்
முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவரும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் யார்ட்டாச்சும் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ரங்கநாயகி நினச்சி பார்க்குறாங்க, அவர் கொண்டாந்து நம்பர் கொடுத்துட்டு இவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாகிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. இவங்க நினச்சி பார்த்த மாதிரியே அவரும் நம்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அவங்களும் இவர்கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவரும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் போய் டாக்டரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நைட்டு காட்டுறாங்க, மஞ்சுவும் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரகுவும் மஞ்சு கிட்ட கேட்குறாரு, உன் ஃப்ரெண்டு ரங்கநாயகி எப்போ நம்ம வீட்டோடு கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து 2 நாள் தான் ஆகுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தாராளமாக செலவு பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு கணக்கு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவரும் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகிறாரு. மஞ்சுவும் இப்போ ரகுவை பார்த்துட்டு அவங்க லேப்டாப்பை மூடிட்டு ரகு கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரகுவும் இப்போ சொல்கிறாரு, நான் டயர்டாக இருக்கேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னோன்னே என்ன டயர்டு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் பீரியட்ஸு, என்னால் டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாது போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு அவரும் நீ நம்புனா நம்பாட்டி போ அப்படின்ற மாதிரி படுத்திருக்காரு. இப்போ உடனே மஞ்சுவும் உங்கள் ட்ராமாவை எப்படி கலைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சாரியை கட்டி அவர் மூஞ்சிலே தூக்கி போடுறாங்க. இப்போ அவரும் அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் படுத்திருக்காரு. அடுத்தது மஞ்சுவும் அவங்க ஜாக்கெட்டை கழட்டுறாங்க. அதையும் பார்த்துட்டு அவர் அமைதியாக படுத்திருக்காரு. இப்போ மஞ்சுவும் மொத்த துணியை அவுத்துட்டு நிர்வாணமாக அவர் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ மஞ்சுவும் அவர்கிட்ட கேட்குறாங்க, உண்மையிலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆம்பளைங்களுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது, அதான் ஆம்பளைங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மஞ்சு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காரு. அடுத்த சீனில் ரகுவும் உட்காந்து இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரங்கநாயகி அவர்கிட்ட வந்து உங்களுக்கு யாராச்சும் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரகுவும் எதுக்கு சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டால் தாம்பத்தியத்தில் தான் ஒன்றுமே முடியல, அதனால நான் ஆக்டிவாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, அதனால எனக்கு அவர் சூடு வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நைட்டியை தூக்கி தொடையில் உள்ள காயத்தை காட்டுறாங்க. உடனே ரகுவும் கேட்குறாரு, இது எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மஞ்சு கிட்டே காமிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இது மஞ்சுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரகு கையை எடுத்து அந்த காயத்தில் வச்சு நீங்களே பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துறாங்க. ரகுவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, ரங்கநாயகியும் ரகு ரூமில் உள்ள பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு டவலோட வெளில வராங்க. ரகுவும் இப்போ அவர் ரூமுக்கு வராரு. வந்தோடனே என் ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்குறாரு. அதுக்கு உடனே ரங்கநாயகியும் என் ரூமில் உள்ள பாத்ரூமில் தண்ணி வரல, அதான் உங்கள் பாத்ரூமில் குளித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ கதவை மூடுறாங்க. கதவை மூடணுன்னா ரகுவும் எதுக்கு இப்போ கதவை மூடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ரங்கநாயகி சொல்கிறாங்க, மஞ்சு தான் வீட்டில் இல்லைல்ல, வாங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ரகுவை கூப்பிட்றாங்க. ரகுவும் சொல்கிறாரு, இது ரொம்பவே தப்பு, நான் மஞ்சுவோட ஹஸ்பண்ட், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரங்கநாயகியும் இப்போ கட்டிலில் படுத்துக்கிட்டு ரகுவை இழுத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இப்போ மஞ்சுவும் வந்துடுறாங்க. மஞ்சு வந்ததை பார்த்தோன்னே ரங்கநாயகியும் மஞ்சு கிட்ட ஓடி போய் உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே பழி போட்டுடுறாங்க. அதை கேட்டோன்னே மஞ்சுவும் இப்போ ரகு சொல்கிறதே கேட்காம இப்போ ரகுவை சரியாக திட்டி விட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, ரங்கநாயகியும் இப்போ கோச்சிக்கிட்டு மஞ்சு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க, ரகுவும் வழக்கம் போல் மஞ்சு கிட்ட ரொமான்ஸ் பண்ண வராரு. ஆனால் மஞ்சுவும் காலில் நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ரகு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் சண்டை முத்தி போயிடுது. இப்போ ரகுவும் மஞ்சுவை அடிச்சிடறாரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, மஞ்சுவும் இப்போ கோவமா அவங்க அண்ணனை வர சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ரகுவும் மஞ்சுவோட அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. மஞ்சுவோட அண்ணனும் கோவமா சொல்றாரு, இனிமேலுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு வரமாட்டா, நீ பண்ண காரியத்துக்கு என் தங்கச்சியை மறந்துரு அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. இவரு எவ்வளவு கெஞ்சுறாரு, ஆனா அவரு காதலே வாங்காம போன் வச்சிடறாரு. இப்ப சந்தியாங்கிற ஒரு பொண்ணும் ரகு கிட்ட வந்து சொல்றாங்க, சார் வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரகு சொல்றாரு, உங்களை பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு, நீங்க எப்படி வீட்டு வேலை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சந்தியா சொல்றாங்க, சார் எனக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வராது, நீங்க கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் வீட்டு வேலை பார்த்து உங்களுக்கு காசு கொடுத்துருவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரகுவும் அதுக்கு ஸ்டார்டிங்ல ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் சந்தியாவும் ரொம்ப நேரம் கெஞ்சினோடனே ரகுவும் சரி 4ல இருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப சந்தியாவும் 4ல இருந்து கண்டிப்பா வருவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சந்தியாவை கட்டுறாங்க. சந்தியாவுக்கு அவங்க அம்மாவும் வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. சந்தியாவும் ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரகுவோட வீட்டுக்கு வராங்க. வந்து ரகு கிட்ட சொல்றாங்க, சார் நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டு வேலை எல்லாத்தையுமே போய் பாக்குறாங்க. இப்ப வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து, சார்
டியூஷன் சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரகுவும் சரி வா நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி சார் நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சந்தியாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ மஞ்சுவும் ரகுவுக்கு ஃபோன் பண்றாங்க. மஞ்சுவும் சொல்றாங்க நான் வீட்டில் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரகுவும் சொல்றாரு ஓ முட்டாள்தனத்துக்கு நான் ஆள் கிடையாது, நீனா தானே கிளம்பி போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க நான் திருப்பி வரவே மாட்டேன், நீங்க சந்தோஷமாவே இருங்க அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாங்க. அதுக்கு ரகுவும் சொல்றாரு நீ வரலனாலே நான் நிம்மதியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோனை வச்சிடறாரு. இப்போ சந்தியாவை காட்டுறாங்க. சந்தியாவும் டெய்லி ரகு வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அவர் துணியை துவைச்சி போடுறது, பாத்திரம் விளக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட கெமிஸ்ட்ரி கத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் கெமிஸ்ட்ரி கத்துக்கிறதுக்காக சந்தியாவும் இப்போ ரகு வீட்டுக்கு வராங்க. ரகுவும் சொல்றாரு இன்னைக்கு என்னால உனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சந்தியா சொல்றாங்க பரவாயில்ல நீங்க சொல்லி கொடுக்கறதுனால பரவாயில்ல, நான் வீட்டு வேலையாச்சும் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரகுவும் சொல்றாரு நம்ம டீல் என்ன, நான் சொல்லி கொடுத்தேன்னா நீ வீட்டு வேலை பார்ப்ப, இதானே இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நீ வீட்டு வேலையை பார்க்க வேணாம், நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சந்தியாவும் கேட்காம வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இப்ப சந்தியாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. பார்த்தா ரகு இன்னமும் டல்லாவே இருக்காரு. உடனே சந்தியாவும் கேட்கறாங்க சார் தலைவலிக்கு டேப்லெட் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தைலம் மாச்சு தேய்ச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப இவங்களே அங்க பக்கத்துல இருக்கிற தைலத்தை எடுத்து இப்ப ரகுக்கு தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி விடும் போதே ரகுவும் இப்ப சந்தியா வயிற்றுல கிஸ் பண்ணிடுறாரு. சந்தியாவுக்கு இப்ப ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப ரகுவும் சந்தியா கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. சந்தியாவோட கண்ணத்துலயும் கிஸ் பண்ணிடுறாரு. இப்ப சந்தியாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரகுவும் சந்தியாவுக்கு ஃபோன் பண்றாரு. ரகுவும் சந்தியா கிட்ட சொல்றாரு இன்னைக்கு நடந்த எதையும் நினைச்சு தப்பா நினைச்சுக்காத, ஏதோ டென்ஷன்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன், நாளைக்கு டியூஷனுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சந்தியாவும் சரி சார் நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃபோன் வச்சிடறாங்க. இப்ப அடுத்த நாள் சந்தியாவும் ரகு வீட்டுக்கு டியூஷனுக்காக வராங்க. வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ரகுவும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சந்தியாவும் பயந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு டியூஷன் கத்துக்கிறதுக்காக வந்து உட்காடுறாங்க. அப்ப ரகுவும் சொல்றாரு நேத்தியே நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், இன்னைக்கு என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சந்தியாவும் நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பங்கேன்னு கிளம்புறாங்க. ரகுவும் இப்ப அவங்கள ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்குறாரு. இப்ப சந்தியாவும் சார் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரகு சொல்றாரு சந்தியா நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தியாவோட சேரியை அவுக்குறாரு. சந்தியாவும் இவர் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறாருங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இப்ப அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அவரும் அவங்கள மெதுவா பெட்டுக்கு கூட்டு போறாரு. இப்ப அவங்களும் பயந்துகிட்டே என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரகு சொல்றாரு நீ படிக்கிற பொண்ணு, இதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், அதோட நீ என் சந்தியாவா மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு அவங்க சேரி எடுத்து போட்டு விடுறாரு. நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. இப்ப சந்தியாவும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப சந்தியாவை ஒன் சைடா லவ் பண்றவனும் இப்ப சந்தியாட்ட போய் சொல்றான் உனக்கு எவ்வளவு கால் பண்றது மெசேஜ் பண்றது, ஏன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு சந்தியாவும் சொல்றாங்க உன்னை எனக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவனும் அவங்கள விடாம துரத்தி பேசிட்டே இருக்கிறான். இப்ப சந்தியாவும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அங்கேருந்து கட் பண்ணா சந்தியாவையும் ரகுவையும் கட்டுறாங்க. ரகுவும் சந்தியாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு கொடுக்குறாரு. அதோட அவங்க அம்மா மருந்து செலவுக்கும் காசு கொடுக்குறாரு. உடனே சந்தியாவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் காசு கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் சந்தியாவும் இப்ப டியூஷனுக்கு வராங்க. வந்து ரகு கிட்ட சொல்றாங்க சார் நீங்க மார்க் பண்ணி கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எக்ஸாம்ல 80% வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரகுவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல வா அது சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சந்தியாவும் டியூஷன் முடிஞ்சோடனே இப்ப கிளம்புறாங்க. ஆனா ரகுவும் இப்ப சந்தியாவோட கையை பிடிச்சி இழுத்து இப்ப அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. அப்புறமா அவங்களோட சேரியை கழட்டுறாரு. அதுக்கு சந்தியாவும் சொல்றாங்க இது ரொம்பவே தப்பு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரகுவும் இது எதையுமே காதல வாங்காம இப்ப சந்தியாவை கண்ணாடி ஓரமா தள்ளிட்டு போறாரு. சந்தியாவோட கையை பின்பக்கமா பிடிச்சிக்கிட்டு இப்ப சந்தியாவை எங்க பார்த்தாலும் கிஸ் பண்றாரு. சந்தியாவும் சொல்றாங்க சார் எங்க அம்மா நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு நீ படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சந்தியாவை கட்டி பிடிச்சி அவங்க முதுகுலாம் தடவிட்டு இருக்காரு. இப்ப சந்தியாவும் சொல்றாங்க சார் இதெல்லாம் ரொம்பவே அநாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு நாகரிகங்கிற ஒண்ணு எல்லாருக்கும் வளர்ற வரையும் அநாகரிகங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சந்தியாவை
கிஸ் பண்றாரு. அடுத்த சீன்ல மஞ்சுவோட அண்ணனும் ரங்கநாயகிக்கு ஃபோன் பண்ணி நான் மஞ்சுவுக்கு டைவர்ஸ் வாங்கி தர போறேமா, நீ சாட்சி சொல்றதுக்கு கொஞ்சம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் ஐயோ டைவர்ஸுக்குலாம் போவேனா, நான் மஞ்சுகிட்ட வந்து நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மஞ்சுகிட்ட வந்து இப்ப ரங்கநாயகி பேசிட்டு இருக்காங்க. ரங்கநாயகியும் மஞ்சு கிட்ட சொல்றாங்க அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அன்னைக்கு அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றாங்க. சொன்னோன்னே மஞ்சுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இப்ப மஞ்சுவும் ரகுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி மஞ்சுவும் சொல்றாங்க இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிச்சு, இப்பதான் ரங்கநாயகி வந்து எல்லா உண்மையும் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரகுவும் சொல்றாரு ஓ ரங்கநாயகி சொல்லிட்டாளா, இப்ப கூட உன் ஃப்ரெண்டு சொல்றதானே நம்புற, அன்னைக்கு நான் எவ்வளவு சொன்னேன் கொஞ்சமாச்சு காதல வாங்கினியா, உங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டு போனில்ல, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, போனை வச்சிரு அப்படின்ற மாதிரி இப்ப போனை வச்சிடறாரு. இப்ப சந்தியாவும் ரகுவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரகுவும் சந்தியா கிட்ட உனக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இப்ப சந்தியாவும் அதை வாங்கிட்டு போயிட்டு போட்டு வராங்க. ரகுவும் இப்ப அவங்கள ஆச்சரியமா பாக்குறாரு. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு அவரு சொல்றாரு நான் முதல்ல ஒன்னதான் கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சந்தியாவை கட்டி பிடிக்கிறாரு. அப்புறமா அவங்க ட்ரெஸ்ஸையும் கழட்டுறாரு. சந்தியாவும் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரகுவும் இப்ப அவங்க பாதி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவங்க முதுகுல கையை வச்சு தடவிட்டு இருக்காரு. அங்கேருந்து கட் பண்ணா இப்ப மஞ்சுவை காட்டுறாங்க. மஞ்சு இப்ப ரகுவுக்கு கால் பண்றாங்க. ரகுவும் சொல்றாரு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, எனக்கு எதுக்கு திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மஞ்சு சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் யாரையும் சொன்னதை கேட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரகுவும் சொல்றாரு இனிமேலுக்கு நீ வீட்டுக்குலாம் வர தேவையில்ல, நீ அங்கேயே இருந்துக்கோ, நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப போனை வச்சிட்டாரு. இப்ப ரகுவை காட்டுறாங்க. ரகுவும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அவரும் நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றாரு. சொன்னோன்னா அவரும் நீ ஏன்டா இப்படி பண்ற, உன் ஒய்ஃப் விட்டு எதுக்கு நீ இன்னொரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கறாரு. அதுக்கு உடனே ரகுவும் சொல்றாரு அதெல்லாம் நீ கேட்காத, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, மஞ்சு கிட்ட போயிட்டு என்னை பத்தி தப்பா சொல்லு, அவளே டைவர்ஸ் அப்ளை பண்ண வை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு உடனே அவர் ஃப்ரெண்டும் சொல்றாரு இதெல்லாம் என்னால முடியாதுடா, இது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே ரகுவும் சொல்றாரு பண்ணாட்டி போடா, அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கேருந்து போயிடுறாரு. இப்ப சந்தியாவை ஒன் சைடா லவ் பண்ணோன்னு காமிக்கிறாங்க. அவனும் இப்ப தூங்கிட்டு இருக்கான். அவன் மாமா பொண்ணும் இப்ப கட்டல்ல உட்காந்து அவன் தூங்குறத ரசிச்சிட்டு இருக்கிறா. இப்ப அவனும் தூங்கி கிளம்பி பாக்குறான். இவளை பார்த்துட்டு நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவளும் நான் காலையிலே வந்துட்டேன், வந்ததுல இருந்து ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இவனும் நான் கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவளும் ஏன் கூட தானே அப்படின்ற மாதிரி கேட்கறா. இல்ல நான் என் சந்தியா கூட ரொமான்ஸ் பண்ண போறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியா நான் இப்போ உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அவன் கூட சேர்ந்து கட்டில்ல பிறந்துட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா கேப்பாளுங்கிற அவன் ஃப்ரெண்டும் அந்த ரூமுக்கு வந்து ஏன் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு இவனும் சொல்றான் டேய் நீ எப்படா வந்த, இதுதான் என் மாமா பொண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்ப அவனும் கேப்பாள் கிட்ட சொல்றான் டேய் நான் சந்தியாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு இவகிட்ட சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவளும் யார் அந்த சந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவதான் என் பட்டத்து மகாராணி, அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ இது மனசுல ஏதோ ஆசையை வளர்த்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவன் ஃப்ரெண்டு கேப்பால தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இவளும் யார் அவ என் ரூட்ல கிராஸ் ஆகுறா, அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா. இப்ப சந்தியாவும் டியூஷனுக்காக ரகு வீட்டுக்கு வராங்க. இப்ப ரகுவும் அவங்க வரதை பார்க்காம வெளில தண்ணியை ஊத்துறேன்னு சொல்லிட்டு சந்தியா மேலேயே ஊத்திடுறாரு. இப்ப சந்தியாவும் ஃபுல்லா நனைஞ்சிடறாங்க. உடனே ரகுவும் சாரி சந்தியா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சந்தியாவும் இப்ப வீட்டுக்குள்ள வந்து தலையெல்லாம் தோடிட்டு இருக்காங்க. இப்ப ரகுவும் திரும்பி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சந்தியாவும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. இப்ப ரகுவும் அவங்க வயிற்றுல எல்லாம் கை வச்சு தடவிட்டு இருக்காரு. இப்ப சந்தியாவோட சேரியை கழட்டிட்டு இப்ப அவங்களை எங்க பார்த்தாலும் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க சேரியை உருறாரு. இப்ப அவங்களும் என்ன பண்றேன்னு தெரியாம பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள ரூமுக்கு கூட்டு போய் பெட்ல தள்ளி அவங்க கூட சந்தோஷமா இருக்காரு. அதையும் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன்ல சந்தியாவை ஒன் சைடா லவ் பண்றவனோட மாமன் பொண்ணு இப்ப சந்தியாவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறா. சந்தியாவும் இப்ப ரகுவோட வீட்டுக்கு போறாங்க. அதை பார்த்துட்டு அவளும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரா. இப்ப ரகுவும் சந்தியாவை உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இப்ப கதை சாத்திடுறாரு. அதை பார்த்துட்டு சந்திரோட மாமா பொண்ணும் பெரிய படிப்பு புலி தான் போல, அதனாலதான் சந்திர இவ பின்னாடி மயங்கி கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கீழே இறங்கி போலான்னு பாக்குறா. ஏதோ சத்தம் கேட்டோன்னே விண்டோவை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க ரகுவும் சந்தியாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி இப்ப சந்துரு கிட்ட போய் சொல்றா. சந்துருவும் அதை கேட்டோன்னே இவளை அடிக்கிறான். அடிச்சுட்டு யாரை பத்தி தப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி சந்தியா கிட்டே கூட்டு போறான். இப்ப சந்தியாட்ட போய் சொல்றான் உன்னை பத்தி இவ தப்பா சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு சந்தியாவும் சொல்றா அவ சொன்னது எல்லாமே உண்மைதான், இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லனா நீ அவளை தப்பா நினைச்சிருவ, அவ நல்ல பொண்ணு தான், அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் தான் கெட்ட பொண்ணு, ஆனா நானும் 11வது படிக்கிற வரையும் அவளை மாதிரி நல்ல பொண்ணாதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப பிளாஷ்பேக்கா சொல்றா. பிளாஷ்பேக்ல சந்தியாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. சந்தியாவோட அம்மாவும் சந்தியாவும் கோயிலுக்கு
போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா சந்தியாவோட அப்பா ஏதோ ஒரு பொம்பளை கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காரு. அதை பார்த்தோன்னா சந்தியாவோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அவரும் இப்போ இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. இனிமேலுக்கு நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சந்தியாவோட அம்மா தான் கஷ்டப்பட்டு சந்தியாவை படிக்க வைக்கிறாங்க. சந்தியாவும் ரொம்பவே நல்லா படிக்கிறாங்க. ஆனால் சந்தியாவுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் வரவே இல்லை. அதனால தான் இப்போ இந்த ரகுவோட டியூஷனுக்கு கெமிஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ சந்துரு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சந்துருவும் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு போலீஸ் வந்து இங்கெல்லாம் கூட்டம் கூடக்கூடாது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களெல்லாம் விரட்டுறாரு. சந்துரு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ வீட்டுக்கு போய் சந்துருவும் மாமா பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சந்துருவும் சொல்றான், சந்தியா இந்த மாதிரி இருப்பா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவன் மாமா பொண்ணு சொல்றா, இதுல என்ன இருக்கு, அவன் கெமிஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்காக போனா அதில் அவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே இப்போ அவனும் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்போ அடுத்த சீன்ல மஞ்சுவை காட்டுறாங்க. மஞ்சுவோட அண்ணனும் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட் சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டு வராரு. மஞ்சுக்கும் தொழில் தொடங்கி நல்லா பெரிய ஆளாகி ரகு கூட சேர்ந்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலே இவனை வர வச்சிருப்பாங்க. இப்போ இவனும் வந்து நிறைய தொழில் தொடங்கிறதுக்கான ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள மஞ்சுவோட அண்ணனுக்கும் ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ மஞ்சுவும் அவன் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் சொல்றான், நீங்க காஸ்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் லக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவனும் சொல்றான், உங்களுக்கு லக்கு இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவங்களும் எப்படி அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு அங்கே ஒரு மச்சம் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அவனே கையை வச்சு புடவை விளக்கிட்டு மச்சத்தை காட்டுறான். இப்போ அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்புறமா அவனும் கேட்குறான், உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் மச்சம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவங்களுக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னோன்னே, எங்க திரும்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ மஞ்சுவும் திரும்பினோன்னே மச்சத்தை பார்க்குறங்கிற பேர்ல முதுகுல கையை வச்சு தடவிட்டு இருக்கான். இப்போ மஞ்சுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அவனும் சொல்றான், டே ஆஃப்டர் டுமாரோ நல்ல நாளா இருக்கு, நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக்கெல்லாம் இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மஞ்சுவும் சொல்றாங்க, எங்க அண்ணன் ஊர்ல இல்லையே, அடுத்த நாள் தான் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், நீங்க சைன் தானே பண்ண போறீங்க, அதுக்கு எதுக்கு உங்க அண்ணன், நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா கூட இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே மஞ்சுவும் யோசிச்சுட்டு, சரி நீங்க டே ஆஃப்டர் டுமாரோவே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவனும் சரி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்ப சந்துருவை காட்டுறாங்க. சந்துருவும் சாப்பிடாம சந்தியாவே நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப அவன் மாமா பொண்ணு சொல்றா, நீ எத்தனை நாள் சந்தியாவே நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்க போற, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப சந்தியாவே கரெக்டா அங்க வந்துடுறா. வந்துட்டு சந்துரு கிட்ட கேக்குறா, இன்னமும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனும் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சந்தியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு சந்தியா சொல்றா, நீ என்ன லவ் பண்ற அளவுக்கு நான் தகுதியான பொண்ணு கிடையாது. எப்ப அந்த வார்த்தையாருக்கு நான் வளைஞ்சு கொடுத்து போனனோ அப்பவே என் வாழ்க்கையில கல்யாணம் லவ் எதுவுமே கிடையாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ என்ன மறந்துட்டு உன் மாமா முன்னே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கேருந்து கிளம்புறா. உடனே சந்துருவும், சந்தியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சந்துருவும் சந்தியாவும் தனியா பேசுறாங்க. அப்ப சந்துருவும் சொல்றான், நீ எப்ப எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டியோ அப்பவே உனக்கு லவ் பண்றதுக்கான தகுதி வந்துருச்சு. அந்த வாத்தியார் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டப்ப நீ ஏன் அமைதியா இருந்தனா ஒரு நன்றி விசுவாசம் கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நான் உன்னை லவ் பண்ற சந்தியா, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சந்தியாவும் ஓடியாந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சந்தியாவும் சந்துரு சொன்ன எல்லாத்தையும் வந்து ரகு கிட்ட சொல்றாங்க. சொன்னா ரகுவும் இப்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்ப ரகுவும் சந்தியா கிட்ட கேட்கறான், உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினது அவனா, கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தது அவனா, எல்லாமே நான் தானே பண்ணேன். அப்படி இருக்கப்ப அவன் லவ் பண்றான்னு சொன்னோன்னா இப்ப அவங்க கூட போய் பாக்குறியா, உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பெட்ல தள்ளி விடுறான். இப்ப சந்தியாவும் சொல்றாங்க, சார் நமக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டதான் தப்பா போயிடுச்சு, உன்னை நான் மொத்தமா தொட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்ற கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னோன்னா சந்தியாவும் அதெல்லாம் நான் வரமாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனும் சந்தியாவும் ஒன்னா இருந்த வீடியோ காமிச்சு, நீ மட்டும் வரலன்னா இதை நான் எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றான். இப்போ சந்தியாவும் வேற வழி இல்லாம நான் வரேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட்டை காமிக்கிறாங்க. அவனும் இப்போ கையில மாத்திரையை வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறான், இந்த மாத்திரை வேலை செய்யலடா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான், வயகராவோட 10 மடங்கு ஃபாஸ்ட் ஆனது, இந்த மாத்திரையை சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னோன்னே இவனும் ரொம்பவே தேங்க்ஸ் மச்சான், இன்னைக்கு என் பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள போறான். போய் மஞ்சு கிட்ட லேப்டாப்ல காஸ்மெட்டிக்ஸ் தேவையான எல்லா டீட்டெயிலையும் காமிக்கிறான். மஞ்சுவும் பார்த்துட்டு இருக்கும் போதே காஃபில இந்த மாத்திரையை கலந்துடுறான். மஞ்சுவும் இப்போ தெரியாம அந்த காஃபி எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சோன்னே இப்போ அவங்களுக்கு
ரகுவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அவனும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மஞ்சுவும் நான் வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதே அவங்க சாரி கலண்டு விழுது. இப்போ அவனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அவங்க இடுப்பை பிடிக்கிறான். இப்போ அவங்களும் இல்ல நீங்க இங்கேயே இருங்க நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு போய் பெட்ல படுத்திருக்காங்க. இப்போ அவனும் ரூம்குள்ள வந்து இப்போ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் தான், நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன், அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட இன்னொரு மாத்திரை இருக்கான்னு கேட்கறாங்க. அவனும் இன்னொரு மாத்திரை எடுத்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே இப்போ அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரகுவும் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா மஞ்சுவும் அங்கே காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்த, அன்னைக்கு ரங்கநாயகி பேச்சு கேட்டு எனக்கு திட்டினில்ல, இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட கத்துறான். இப்போ அதுக்கு உடனே மஞ்சு சொல்றாங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே மஞ்சுவும் ஏன் கத்துறீங்க, ரிலாக்ஸா இருங்க, இந்த காஃபியை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ காஃபியை வச்சுட்டு ரூமுக்கு போறாங்க. போறப்ப அவங்களும் கடவுளே இந்த மாத்திரை எப்படியாச்சும் வேலை செஞ்சு நாங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இப்போ ரூமுக்கு போறாங்க. போயிட்டு சேரி கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே நினைச்சு பாக்குறாங்க ரகுவும் அந்த காஃபியை குடிச்சிட்டு வந்து மஞ்சுக்கு சேரி கட்டி விட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இப்போ இவங்களும் சேரியை கட்டிட்டு ரூமுக்கு வெளில போய் பாக்குறாங்க. ரகு இன்னும் அந்த காஃபியை குடிக்கவே இல்லை. இப்போ போயிட்டு ரகு கிட்ட மஞ்சு சொல்றாங்க ஏன் இந்த காஃபியை குடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ரகுவும் கடுப்பாகி கத்துறான் நீ போட்ட காஃபிலாம் நான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே மஞ்சுவும் பதிலுக்கு பேசுறாங்க. இப்போ சண்டை பெருசாயிருது. ரகுவும் இப்போ மஞ்சுவை பிடிச்சி நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி தள்ளுறான். உடனே மஞ்சுவும் நான் என்னங்க பண்ண அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. நீ முதல்ல இங்கேருந்து வெளில போனா போதும் அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ மஞ்சுவும் வேற வழி இல்லாம இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சந்தியாவும் சந்துருக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன பிளாக்மெயில் பண்ணி கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொல்லியிருக்காரு, என்ன மறந்துடு சந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் எந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கேட்கறதுக்குள்ளே இப்போ அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. இந்த சைடு பார்த்தா மஞ்சுவும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ மஞ்சுவும் அவர்கிட்ட சொல்றாங்க அவர் ஏன் இப்படிதான் நடந்துக்கிறாருன்னு தெரியல, அன்னைக்கு அவரை சந்தேகப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன வெறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு உன் மேல உள்ள வெறுப்புலாம் அவனுக்கு காரணம் கிடையாதுமா, அவன் சந்தியாங்கிற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கான், அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே சந்துருவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு நீங்க தான் ரகுவோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கேட்டுட்டு நான் தான் சந்தியாவோட லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னோன்னே மஞ்சுவும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவனும் சொல்றான் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுமா, சந்தியாவை மிரட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லியிருக்காரு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னோன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தெரியும், ஒருவேளை அந்த கெஸ்ட் ஹவுஸா கூட இருக்கலாம், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி இப்ப கூட்டு போறாரு. இப்ப கெஸ்ட் ஹவுஸை காமிக்கிறாங்க. சந்தியாவும் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ரகுவும் இப்ப ரூம்குள்ள வரான். இப்ப அவனும் சந்தியா கிட்ட சொல்றான் என்ன மன்னிச்சிரு சந்தியா, உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு சந்தியாவும் சொல்றாங்க நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களே சேரியை கைட்டுறாங்க. அப்புறமா ரகு கிட்ட கேட்கறாங்க இதையும் போன்ல வீடியோ எடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்டோன்னா அதுக்கு ரகுவும் என்ன அவளை கேடு கேட்டவன் நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி போனை தூக்கி போட்டுறான். இப்ப சந்தியாட்ட அவன் திரும்பி தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். சந்தியாவும் அவன் என்ன செஞ்சாலும் அமைதியா அப்படியே படுத்திருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் அவனும் மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறான். அந்த நேரத்துல சந்தியாவும் அவன் போன் எடுத்து அந்த வீடியோவை டெலீட் பண்றாங்க. இப்ப அவனும் முடிச்சு பாத்துறான். பார்த்தோன்னா அந்த போனை தூக்கி உடைச்சிட்டு இப்ப அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனும் சந்தியாவை தோத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சந்தியாவை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு நீ என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி இப்ப அவளை மிரட்டிட்டு இருக்கிறான். அப்ப கரெக்டா மஞ்சு சந்துரு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரகுவோட ஃபேமிலி ஃப்ரெண்டும் இப்ப ரகுவை தடுக்கிறாரு. இப்ப ரகுவும் அவரை பிடிச்சி தூண்ல தள்ளி விட்டுறான். இப்ப அவரும் மயங்கிறாரு. மஞ்சுவும் இப்ப அவருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ரகுவும் சந்துரு கிட்ட சண்டைக்கு போறான். இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சந்தியாவும் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ரகுவும் சந்துருவை தள்ளி விட்டுட்டு இப்ப சந்தியாவை பிடிச்சிக்கிறான். இப்ப சந்தியாவும் இவங்க கிட்ட என்ன காப்பாத்து சந்துரு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதை கேட்டோடனே ரகுவும் இப்ப சந்தியாவை விட்டுறான். சந்தியாவும் சந்துருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப ரகுவும் கேட்கறான் இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா நான் உனக்கு யார் சந்தியா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஒரு கட்டத்துல தலையை பிச்சுக்கிற அளவு கத்துறான். இப்ப அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. இப்ப மஞ்சுவும் ஓடியாந்து உனக்கு என்னாச்சு ரகு அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறா. எனக்கு சந்தியா வேணும் தரியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதை பார்த்துட்டு சந்தியாவும் இப்ப அழுகுறாங்க. மஞ்சுவும் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம அழுதுட்டு நிக்கிறாங்க. அதோட அந்த சீனை இப்ப கட் பண்றாங்க. இப்ப நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப சந்துருக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ரகுவை பாக்குறதுக்காக ரகு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரகுவுக்கும் பைத்தியம் முடிச்சதுனால சந்தியா 5 மணிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் ஏதோ கிரிக்கெட் இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சந்தியாவும் மஞ்சு கிட்ட போய் சொல்றாங்க சாரை பத்திரமா பாத்துங்க,
பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. மஞ்சுவும் ரகுவை சோகமாக பார்க்குறாங்க. அதோட இப்போ இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு பெஸ்ட் மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.